இப்போ ஒரு மோதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோதகம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக பச்சரிசி மாவு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கப்பில் ஒரு 1/2 கப்பு கம்மியாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு நான் லைட்டாக வறுத்துட்டு அதை வெடிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 7-8 பீஸு, ஒரு 5 ஏலக்காய். வெல்லம் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லத்தை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எள்ளையும் இதில் சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காயை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காயும் ஏலக்காயும் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அது காஞ்சிருச்சு. இதில் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துருவோம். இது கோல்டன் ப்ரௌனாக வரணுங்கிறதுலாம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தேங்காய் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இதை இப்போ அந்த மாவில் சேர்த்துடலாம். இந்த வெல்லத்தை இந்த கடாயில் வடிகட்டி ஊற்றியாச்சு. இப்போ இந்த மாவை இதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் இப்படி கட்டிப்படாமல் நல்லா கிளறிடணும். இப்போ நல்லா இந்த மாவை கிளறியாச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுருவோம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா அப்படி கையால் பிசைஞ்சு கொடுத்துட்டு இதில் மோதகம் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மோதகமாகவும் இது மாதிரி பிடி கொழுக்கட்டையாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மோதகம் ஷேப்லேயும் பிடி கொழுக்கட்டையாகவும் செஞ்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டேன். இப்போ இதை ஒவ்வொன்றா சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் இட்லி தட்டில் சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு
பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மோதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. மோதகம் பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.